நமஸ்காரம் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவானவர் லாசருவை பார்த்து அந்த கல்லறையிலிருந்து வெளியே வா என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு மரித்து போயிருந்தார். அந்த மரித்த சரீரம் உயிர்த்தெழுந்தது. அந்த ஆவி ஆத்மா சரீரம் உயிர்த்தெழுந்து திரும்பமாக உயிர் பெற்று வந்தது இல்லைங்களா? அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கிறது. அது என்ன என்று சொல்லி நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, வீட்டுல வேண்டான்னு சொன்ன அந்த பையனை பொண்ணை என்ன பண்ணிக்கிறாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாதபடிக்கு பிரிவினைகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை மரித்து போகிறது. உறவினர்கள் மரித்து போகிறார்கள். இப்படியாக அநேக காரியங்கள் நமக்குள்ளாக மரித்து போகிறது. பிறகு ஆசை, மற்றவர்கள் இந்த காரியத்தை செய்தார்களே, வாங்கி இருக்கிறார்களே, நானும் அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி கடன் படுகிறார்கள். தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ற வண்ணமாக ஜீவிக்காத படைக்கு பேராசை கொண்டு நம்ம பணத்தை கடனுக்கு வாங்கி நாம் கடன்காரர்கள் ஆகுவோம். பிறகு அது கொடுக்க முடியாத படைக்கு நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மானம், மரியாதை எல்லாம் மரித்து போகிறது. அதே போல கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகள், வேண்டாத ஃப்ரெண்ட்ஸுகள், உறவினர்கள் நம்மளோடு கூட இணைக்கப்பட்டு இருப்பதனால் வேண்டாத கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குடிப்பழக்கம், சிகரெட்டு, பீடி, இப்படியாக ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறோம். இப்படியாக அநேக காரியங்களுக்கு அடிமையாகி நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் மரித்து போக ஆரம்பிக்கிறது. அப்படியாக நம்முடைய சரீரத்தில் உள்ள பார்ட்ஸுகளும் மரித்து போகிறது. பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி பாவம் செய்வதற்காக போகும்போது நாம் மரித்து போகிறோம். நம்முடைய ஆத்துமா மரித்து போகிறது. இப்படியாக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டே போனோமானால் மரித்து போயிருக்கிறது. அதனால் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பாவினிடத்தில் வந்தால் மரித்த வாழ்க்கைக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் முடியும். ஏனென்றால் அவர் மரித்து திரும்பமாக உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால் மரணத்தை இதோ ருசி பார்த்த தேவன் இதோ உயிர் தெழுந்து அவர் உயிர்ப்பையும் ருசி பார்த்திருக்கிறார். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கண்டிப்பாக அவர் உயிர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உயிர் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், வேண்டுங்கள், ஜெபியுங்கள். மரித்து போனவர்கள் எனக்கு உயிர் பெறட்டும் என்று சொல்லி கண்டிப்பாக உயிர் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த புரோகிராமை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளாகும் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, வாழ்க்கை, சரீரம், ஆண்டவரே ஆத்துமா, கர்த்தாவே பண காரியங்கள், செழிப்பில்லாமல் போன காரியங்கள், உறவுகள், இன்னும் என்னென்ன காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே மரித்து போயிருக்கிறதோ ஆண்டவரே உம்மிடத்தில் வர ஆண்டவரே அவர்களுக்கு மனதை தாங்க ஐயா. நீர் அப்பொழுது உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா என்பதை உணர்ந்து அவர்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது மறுத்து போனவர்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே உம்மிடத்தில் வந்து உயிர் பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. மறுவாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அதற்காக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க, அவர்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை ஆபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் இன்னும் அநேக காரியங்களும் விடுவித்து கர்த்தாவை உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.